வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபி போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி வந்து கூகுள் பேல லிங்க் பண்ணுறது அப்படின்றத லைவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, எப்படி ஐபிபி அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து கூகுள் பேல லிங்க் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஏடிஎம் கார்டில் வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் இந்த டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் ஸ்டெப்பே உங்களுக்கு வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐபிபி அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஐபிபி அக்கௌண்ட்டில் வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு தான் தருவாங்க, ஃபிசிக்கல் டெபிட் கார்டு தரமாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிக்வெஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த கார்டு வந்து 60 மந்த் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் விர்ச்சுவல் டெபிட் கார்டு இன்சூரன்ஸ் ஃபீஸ் ஆஃப் 25 இன்க்ளூஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு வாங்கணும்னா நம்ம வந்து 25 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுனா நமக்கு வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கு வந்து வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 மந்த்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணி பேமெண்ட் கட்டினீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஜென்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெபிட் கார்டு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுடைய கார்டு நம்பரு ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு தென் கூகுள் பேக்குள்ளே வாங்க. தென் கூகுள் பேக்குள்ளே வந்தீங்கன்னா கூகுள் பேக்கான இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினீங்கன்னா டாப்பில் வந்து சர்ச் பேங்க் இருக்கும். அந்த இடத்துல வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். போஸ்ட்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. சாரி, நீங்கள் கூகுள் பேயில் என்ன ஃபோன் நம்பரில் வச்சுருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த ஃபோன் நம்பர் தான் உங்கள் கூகுள் பே அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை வந்து ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரில் இந்த ஃபோன் நம்பரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து ஜென்ரேட் இல்லைங்களா, அந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஜென்ரேட் பண்ணினதில் உங்களுக்கு அந்த நம்பரு எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ போனீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் பேங்க் வந்து கூகுள் பேயில் லிங்க் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து கூகுள் பேயில் லிங்க் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து டெமோ பர்பஸ்க்காக தான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த டவுட் வந்து நிறைய நண்பர்களுக்கு இருக்குது, அதனால் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட அந்த பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவை சந்திப்போம் நண்பா.